Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோல பைட்டிங் பாயிண்ட்னா என்ன, creep ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது பைட்டிங் பாயிண்ட் வெர்சஸ் creep ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒரு நண்பரும் கமெண்ட் பண்ணி இருந்தாரு, கிளட்ச்ல இருந்து கால் எடுத்துட்டாலே அதுவும் பைட்டிங் பாயிண்ட் தானே, அது எப்படி creep ஃபங்க்ஷன்னு. பைட்டிங் பாயிண்ட்னா என்ன, creep ஃபங்க்ஷன்னா என்னன்னு இப்போ நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பிகினர்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலனாக்கா பார்க்கிங் ஏரியாலையும் அண்ட் டிராஃபிக் ஏரியாலையும் அண்ட் சம் சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து இப்போ நான் எடுக்க போகிற லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைட்டிங் பாயிண்ட்டுக்கும் creep ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒரு சின்ன வித்தியாசம் தான். அந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும், வண்டி பிகினிங் டைமில் உங்களுக்கு பழகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பெடல் வியூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நான் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஹேண்ட் பிரேக்கும் நான் போடலை, பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். வண்டி சமத்தளத்தில் நிற்கிறதுனால முன்னாடியும் போல பின்னாடியும் போல அப்படி நின்றுட்டு இருக்கு. இப்போ நான் கிளச்சை வந்து ஃபுல்லாக அழுத்திருக்கேன். இப்போ நான் வந்து கிளச்சில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுக்கிறேன். வண்டி மூவ் ஆகுது பாருங்க, வண்டி மூவ் ஆகுது. காட்டுங்க சைடில், வண்டி மூவ் ஆகுது. இப்போ நான் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடுறேன், வண்டி மூவ் ஆகுறது நின்றுடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பைட்டிங் பாயிண்ட். பைட்டிங் பாயிண்ட்னாக்கா வண்டி இனிஷியல் பிக்கப் எடுக்கிறதுக்கு அந்த பைட்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி பைட்டிங் பாயிண்ட்டை நோட் பண்ணணும். இப்போ நான் வந்து மறுபடியும் கிளச்சில் இருந்து ஸ்லோவாக கால் எடுக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக அழுத்திட்டேன். இப்போ கிளச்சில் இருந்து ஸ்லோவாக கால் எடுக்கிறேன். பைட்டிங் பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வண்டி இப்போ அப்படியே நகருது. பைட்டிங் பாயிண்ட் அப்படியே கண்டுபிடிச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். கிளச் ரிலீஸிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதோட நான் கிளச்சை நிப்பாட்டிட்டேன். இப்போ பாருங்க, கிளச்சை உள்ள அழுத்திட்டேன். பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டிட்டேன். இப்போ கிளச்சில் இருந்து ஸ்லோவாக கால் எடுக்கிறேன். வண்டி இனிஷியல் பிக்கப் எடுக்குது. இங்கே பாருங்க, இதுதான் வந்து பைட்டிங் பாயிண்ட். நீங்கள் கார் ஓட்ட பழகும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளச் விட்டு, அதாவது 50% கிளச்சை ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆரம்பத்தில் கார் ஓட்ட பழகும் பொழுது. இது பைட்டிங் பாயிண்ட்டு. இப்போ இந்த வண்டி பைட்டிங் பாயிண்ட்ல இருக்கு. நான் உள்ள அழுத்திட்டேன். இப்போ பாருங்க, நான் வண்டி ஸ்லோவாக கிளச் ரிலீஸ் பண்ணுறேன். வண்டி மூவ் ஆகுது, வைப்ரேட் ஆகுது, மூவ் ஆகுது. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அப்படியே பொறுமையாக அப்படியே கால் எடுத்துட்டேன். இப்போ கிளச்சில் இருந்து நான் முழுசாக கால் எடுத்துட்டேன். இதுக்கு பேர் தான் வந்து creep ஃபங்க்ஷன். creep ஃபங்க்ஷன்னாக்கா வண்டி தானா அது பாட்டு போயிட்டு இருக்கும், ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே. ஈவன் மேட்லையும் creep ஃபங்க்ஷன்ல வண்டி மூவ் ஆகும். சரிங்களா, இப்போ creep ஃபங்க்ஷன்ல வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைட்டிங் பாயிண்ட்னாக்கா இனிஷியல் பிக்கப் வண்டி எடுக்கிறதுக்காக தான் பைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. creep ஃபங்க்ஷன்னாக்கா பைட்டிங் பாயிண்ட் வந்த உடனே இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா தானா என்ன பண்ணும், மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க கிளச்சில் இருந்து ஸ்லோவா கால் எடுத்துட்டாலே போதும், வண்டி ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே போயிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் creep ஃபங்க்ஷன். ஸோ பைட்டிங் பாயிண்ட்டுங்கிறது வேற, creep ஃபங்க்ஷனுங்கிறது வேற. creep ஃபங்க்ஷனுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே இப்போ ஐ பட்டன்ல வரும் பாருங்க. creep ஃபங்க்ஷன்ல எல்லா கியர்ஸ்லையும் creep ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் கியருக்கான creep ஃபங்க்ஷன். இந்த creep ஃபங்க்ஷன்ல பாருங்க, வண்டி 7 km/h ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ செகண்ட் கியர்ல நம்ம பைட்டிங் பாயிண்ட் எடுத்து creep ஃபங்க்ஷன்ல வண்டியை மூவ் பண்ண வைக்கலாம். இப்போ கிளச்சை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் கியர் போட்டுட்டேன். கிளச்சை நான் என்ன பண்றேன், ஸ்லோவா ரிலீஸ் பண்றேன். பைட்டிங் பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வண்டி பைட்டிங் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நான் ஸ்லோவா எவ்வளோ பொறுமையா கிளச்சை ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையா கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ வண்டி எதுல போயிட்டு இருக்கு, creep ஃபங்க்ஷன்ல போயிட்டு இருக்கு. ரெண்டாவது கியர்ல creep ஃபங்க்ஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ ரெண்டாவது கியர்ல creep ஃபங்க்ஷனுடைய வேகம் பாத்தீங்கன்னாக்கா 12 km/h. இப்போ ரெண்டாவது கியர்ல creep ஃபங்க்ஷன்ல வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் கியர்ல போடுறேன்னா, தேர்ட் கியர் போட்டேன். பொறுமையா கிளச்சில இருந்து கால் எடுக்கிறேன்.
வண்டியுடைய வேகம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வண்டி பைட்டிங் பாயிண்ட்ல இருக்கு. பைட்டிங் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இப்போ கிளச்சில் இருந்து கால் எடுத்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது, ஏன்னா க்ரீப் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பைட்டிங் பாயிண்ட்ல இருந்து க்ரீப் ஃபங்க்ஷன் மோடுக்கு இன்ஜின் மாறினதுனால நம்ம கிளச்சில் இருந்து கால் எடுத்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். 3வது கியர்ல க்ரீப் ஃபங்க்ஷனுடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இது 3 சிலிண்டர் இன்ஜின் ரெனால்ட் டிரைவர். இந்த வண்டியுடைய 3வது கியருக்கு க்ரீப் ஃபங்க்ஷன் ஸ்பீடு 18ல இருந்து 19 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? இப்போ 3வது கியர்ல க்ரீப் ஃபங்க்ஷன் மோட்ல வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ 4வது கியர் போடலாம். 4வது கியர் போட்டுட்டேன். கிளச்சில் இருந்து லைட்டாக கால் எடுக்கிறேன். பைட்டிங் பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிட்டேன். அதாவது வண்டி வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். வண்டி வேகம் எடுக்க ஆரம்பிச்சாலே என்ன அர்த்தம்? பைட்டிங் பாயிண்ட்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இருங்க, பின்னாடி ஷேர் ஆட்டோ வருதுங்களா? அதான். இப்போ பாருங்க, பைட்டிங் பாயிண்ட்டை நான் ரிலீஸ் பண்றேன். இப்போ வண்டியோடைய பைட்டிங் பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 4th கியர்ல. இப்போ பாருங்க, 4th கியர்ல வண்டி க்ரீப் ஃபங்க்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வண்டியோடைய வேகம் பாருங்க 25 கிலோமீட்டர் பர் ஹவர் 4th கியர்ல. இப்போ 5th கியர் போடுறேன். கிளச்சர் லைட்டா ரிலீஸ் பண்றேன். இது பைட்டிங் பாயிண்ட். பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வண்டி வேகம் எடுக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்? கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டேன். வண்டி ரொம்ப வேகமா போகுது. இங்க ஸ்பீட் பிரேக் வந்ததுனால வண்டி ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்கு. அங்க இன்னொரு ஸ்பீட் பிரேக் இருக்கு. அதையும் தாண்டினதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் அந்த 5th கியருக்கான க்ரீப் ஃபங்க்ஷனை நான் சொல்றேன். அண்ட் இந்த ஸ்பீட் பிரேக்ஸ்ல எப்படி வண்டியை ஏற்றி இறக்குறது பத்தியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இப்போ மேல ஐ பட்டன்ல ஷோ ஆயிட்டு இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கலாம். அந்த லாரி தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம 5th கியருக்கான பைட்டிங் பாயிண்ட் எடுக்கலாம். 5th கியருக்கான பைட்டிங் பாயிண்ட் எடுத்து க்ரீப் ஃபங்க்ஷன்ல வண்டியை மூவ் பண்ண வைக்கலாம். இப்போ நான் ஓரமா வந்துட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். வண்டி பாருங்க இப்போ 0. வண்டியோடைய வேகம் இப்போ 0ல இருக்கு. வண்டி நின்றுட்டு இருக்கு. இப்போ நான் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, பைட்டிங் பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டேன். அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. பைட்டிங் பாயிண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ பொறுமையா நான் கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டேன். இப்போ வண்டி பைட்டிங் பாயிண்ட்ல இருந்து எங்க மாறி இருக்கு? க்ரீப் ஃபங்க்ஷனுக்கு மாறி இருக்கு. இப்போ வண்டி இப்போ க்ரீப் ஃபங்க்ஷன்ல இருக்கு. இப்போ க்ரீப் ஃபங்க்ஷன்ல வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. 2nd கியர். அதே மாதிரி பைட்டிங் பாயிண்ட் எடுக்கிறேன். பைட்டிங் பாயிண்ட் எடுத்த உடனே இன்ஜின் ஸ்டேரிங் வந்து வைப்ரேட் ஆகுது. வண்டியுடைய வேகம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ பொறுமையா நான் அப்படியே கால் எடுத்துட்டேன். இப்போ வண்டி க்ரீப் ஃபங்க்ஷன்ல 2nd கியர்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ 3rd கியர். பைட்டிங் பாயிண்ட் எடுத்த உடனே வண்டி வேகம் எடுக்குது. இப்போ வண்டி பைட்டிங் பாயிண்ட்ல இருந்து க்ரீப் ஃபங்க்ஷனுக்கு மாறிடுச்சு. இப்போ நான் கால் எடுத்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது. ஓகேங்களா? இப்போ க்ரீப் ஃபங்க்ஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த 3rd கியர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சிட்டில ஓட்டலாம். ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே 3rd கியர்ல க்ரீப் ஃபங்க்ஷன் உள்ள சிட்டில ஓட்டலாம். நான் ஓட்டியிருக்கேன். சென்னை கோயம்புத்தூர்லாம் நான் ஓட்டியிருக்கேன். பொறுமையா வண்டிங்க மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ அந்த டைம்ல ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே நம்ம பைட்டிங் பாயிண்ட்ல இருந்து க்ரீப் ஃபங்க்ஷனுக்கு மாதிரி அப்படியே மூவ் ஆகலாம். இப்போ 4th கியர் போட்டுட்டேன். இப்போ நான் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வண்டியுடைய வேகம் என்ன ஆகுது? ஸ்பீட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் க்ரீப் ஃபங்க்ஷன் மோடுக்கு மாறியாச்சு. அதாவது இன்ஜின் க்ரீப் ஃபங்க்ஷன் மோடுக்கு மாறினதுனால நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணாலும் என்ன ஆகலை? இன்ஜின் ஆஃப் ஆகலை. இப்போ 4th கியர்ல 24 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல க்ரீப் ஃபங்க்ஷன்ல வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு வித்தவுட் ஆக்சிலரேட்டர். இப்போ 5th கியர் போட்டுட்டேன். 5th கியர்ல தான் வண்டி இருக்கு. இப்போ நான் பைட்டிங் பாயிண்ட்டை நோட் பண்றேன். இப்போ வண்டியுடைய வேகம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வண்டியோட வேகம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டேன். க்ரீப் ஃபங்க்ஷனுக்கு மாறிடுச்சு இன்ஜின். இப்போ பாருங்க, வண்டியோடைய வேகம் என்ன கிலோமீட்டர்ல இருக்கு? 32 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல இருக்கு. 1500 RPMல வண்டி ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, 32ல இருந்து 33க்கு மாறிடுச்சு வேகம். இதுதான் க்ரீப் ஃபங்க்ஷன். ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே 5th கியர், டாப் கியர், இந்த வண்டியோட டாப் கியர் 5th கியர். 5th கியர்ல ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே வண்டி போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? 32 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் க்ரீப் ஃபங்க்ஷன். கிளச்சை ரிலீஸ் பண்ணாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாம வண்டி அது பாட்டுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? ஆக்சிலேட்டர் கொடுக்காம. இதுக்கு பேர் க்ரீப் ஃபங்க்ஷனு. இப்போ நான் 4th கியர் மாத்துறேன். 5th கியர்ல இருந்து ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். 4th கியர். இப்போ வண்டியோடைய வேகம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. பட் இருந்தாலும் என்ன ஆகல? இன்ஜின் ஆஃப் ஆகல.
இப்போ பொறுமையா கால் எடுக்கிறேன். பைட்டிங் பாயிண்ட்டை நோட் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் கிளச்சை. இன்ஜின் ஆஃப் ஆகலை. இப்போ வண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் கிரீப் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் கிரீப் ஃபங்க்ஷனு. இதுக்கு பேர் பைட்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா? இதை பாருங்க, கிளச்சை நான் ஃபுல்லாக அழுத்திட்டேன், வண்டியை நிறுத்திட்டேன். பைட்டிங் பாயிண்ட்னா என்ன? பைட்டிங் பாயிண்ட்னா இனிஷியல் பிக்கப் எடுக்கிறது. இங்கே பாருங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே வண்டியை நான் மூவ் பண்ண வைக்கிறேன். இதுதான் பைட்டிங் பாயிண்ட். மோஸ்ட்லி பிகினர்ஸ் எல்லாம் பைட்டிங் பாயிண்ட்டை கற்று வச்சிருப்பீங்க. இப்போ பைட்டிங் பாயிண்ட்லேருந்து அப்படியே கிரீப் ஃபங்க்ஷனுக்கு நான் மாறுறேன். இப்போ பாருங்க, இது கிரீப் ஃபங்க்ஷன். ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே வண்டி போயிட்டு இருக்கு. இனிஷியல் பிக்கப் எடுக்கிறதுக்கு தான் பைட்டிங் பாயிண்ட். இனிஷியல் பிக்கப் எடுத்த பிறகு கிளச்சில் இருந்து நீங்க ஸ்லோவா கால் எடுத்துட்டு வித்தவுட் ஆக்சிலேட்டர்ல இந்த மாதிரி வண்டி போக வச்சீங்கன்னாக்கா அது பேர் தான் கிரீப் ஃபங்க்ஷன். இந்த கிரீப் ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி டிராஃபிக்லையும் வண்டி பார்க் பண்ற அந்த இடத்துலையும் யூஸ் ஆகும், ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே ஓட்டுறதுக்கு. சரிங்களா? செகண்ட் கியர் பைட்டிங் பாயிண்ட் எடுத்த உடனே வண்டி வேகம் எடுக்குதுங்களா? நான் எடுத்துட்டேன். இப்போ கிரீப் ஃபங்க்ஷன்ல வண்டி போயிட்டு இருக்கு. இது கிரீப் ஃபங்க்ஷன். தேர்ட் கியர் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, நல்லா பெடல்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க பெடல் வியூல. இப்போ நான் கால் எடுத்துட்டேன். மூணாவது கியர்ல கிரீப் ஃபங்க்ஷன்ல வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ நாலாவது கியர் இன்ஜின் ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகுது. ஏன் ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகுதுனாக்கா இது 3 சிலிண்டர் இன்ஜின். இதே 4 சிலிண்டர் இன்ஜின்ல நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னாக்கா ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகாது. ஓகே, இப்போ ஃபோர்த் கியர்ல வித்தவுட் ஆக்சிலேட்டர்ல கிரீப் ஃபங்க்ஷன்ல வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ ஃபிஃப்த் கியர் போட்டுட்டேன். இப்போ பைட்டிங் பாயிண்ட்டை நான் நோட் பண்றேன். இப்போ வண்டியுடைய வேகம் அதிகமாகுது. இதுதான் பைட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? வண்டியுடைய வேகம் அதிகமாகுது. ஓகே, வண்டியுடைய வேகம் அதிகம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டேன். இது பேர் வந்து கிரீப் ஃபங்க்ஷன். ஸோ பைட்டிங் பாயிண்ட்ங்கிறது வேற, பைட்டிங் பாயிண்ட்டுக்கு அடுத்தது வர கிரீப் ஃபங்க்ஷன்ங்கிறது வேற. ஃபர்ஸ்ட் பைட்டிங் பாயிண்ட் இனிஷியல் பிக்கப், வண்டியை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த பைட்டிங் பாயிண்ட் உதவும். பைட்டிங் பாயிண்ட் அப்புறம் நம்ம கிளச் ஃபுல்லா கால் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கிரீப் ஃபங்க்ஷனுக்கு இன்ஜின் மாறிடும். இப்போ வண்டி கிரீப் ஃபங்க்ஷன்ல போயிட்டு இருக்கு. பைட்டிங் பாயிண்ட் வேற, கிரீப் ஃபங்க்ஷன் வேற. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க பைட்டிங் பாயிண்ட்ங்கிறது வேற, கிரிப் ஃபங்க்ஷன்ங்கிறது வேற. பைட்டிங் பாயிண்ட்னாக்கா நின்னுக்கிட்டு இருக்கிற வண்டியை இனிஷியல் பிக்கப் எடுத்து ஓட வைக்கிறது. அதே மாதிரி செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் போட்டாலும் இனிஷியல் பிக்கப் எடுக்கிறதுக்கு, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல கிரிப் ஃபங்க்ஷன்ல எவ்வளவு வேகம் போயிட்டு இருந்துச்சு? 12. இப்போ 12ல இருந்து 18க்கு போகணும்னாக்கா செகண்ட் கியர் மாத்திரம். செகண்ட் கியர் மாத்தின பிறகு நீங்க கிளச் ரிலீஸ் பண்ண உடனே இன்ஜின் உடைய பிக்கப் அதிகமாகும், அதாவது லைட்டா அதிகமாகும், காருடைய வேகமும் அதிகமாகும். ஸோ அதுக்கு பேர் தான் பைட்டிங் பாயிண்ட். பைட்டிங் பாயிண்ட்ங்கிறது என்ன? வண்டியை லைட்டா மூவ் பண்ண வைக்கிறது. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைட்டிங் பாயிண்ட். வண்டியை மூவ் பண்ண வச்சதுக்கு அப்புறம், இனிஷியல் பிக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கிரிப் ஃபங்க்ஷன். பைட்டிங் பாயிண்ட் இனிஷியல் பிக்கப். பைட்டிங் பாயிண்ட்க்கு அடுத்தது ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஓட்டுறதுங்கிறது பாத்தீங்கன்னா கிரிப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. ஒன்ஸ் அகைன் நீங்க இந்த வீடியோவை அகைன் நீங்க போட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். பைட்டிங் பாயிண்ட்ங்கிறது வேற, கிரிப் ஃபங்க்ஷன்ங்கிறது வேற. பைட்டிங் பாயிண்ட்க்கு அடுத்தது தான் கிரிப் ஃபங்க்ஷனே வருது. இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலாம்னாக்கா, இன்ச் பை இன்ச் நம்ம டிராஃபிக்ல போறோம்னாக்கா அந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே நம்ம பைட்டிங் பாயிண்ட்ல இல்ல கிரிப் ஃபங்க்ஷன்ல வண்டியை மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கேயாச்சும் பார்க் பண்றோம் வண்டி அப்படின்னாக்கா அந்த இடத்துலயும் நீங்க ஆக்சிலேட்டர் பண்ணவே தேவையில்ல. ஆக்சிலேட்டர் பண்ணாமலே நீங்க கிரிப் ஃபங்க்ஷன் இல்ல பைட்டிங் பாயிண்ட்ல வண்டியை மூவ் பண்ணி பார்க் பண்ண முடியும். ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டியை மூவ் பண்றதுனால இது ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா, பெட்ரோல் அதிகமாக குடிக்காது இன்ஜின். சோ மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டிராபிக்லயும் அந்த பார்க்கிங் ஏரியாலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.